सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 28ஆம் நாள் 14/10/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோம வாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை. இப்பொழுது அண்டைய சராசரங்களையும் ஆளுகின்ற விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய இந்த பரம்பொருளாகிய சிவனை வேண்டி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று போற்றப்படுகின்ற கௌரி அம்பிகையானவள் விரதம் இருந்து உடம்பில் சரி பாதியை பெறுவதற்காக இந்த 21 திதிகளிலே தவமுறையிலே விரதமிருந்து அனுஷ்டித்ததாகிய கேதார கௌரீஸ்வர விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 3வது நாளாகவும். இது பொதுவாக இந்த விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் அந்த விரதத்தினுடைய நிறைவிலே அந்த காப்பெடுத்துக் கொள்வார்கள். கௌரி அம்பிகை எடுத்த காப்பு. கௌரி அம்பிகை விரதமிருந்து சிவனை வேண்டி அற்றதை வில்லொங்கொண்டு அர்ச்சித்து வழிபாடு செய்த விரதத்தினுடைய பூர்த்தி நாளிலே தன்னுடைய அந்த விரதத்தினுடைய நோக்கம் நிறைவேறுகின்ற பொழுது அந்த காப்பை கட்டி கொண்டார்கள். கௌரி அம்பிகை அணிந்த காப்பு, அதனால் கௌரி காப்பு என்றும் சொல்லிக்கொள்வார்கள். இதில் 27 முடிச்சுகள். இது பொதுவாக எல்லா இடங்களிலும் இந்த முடிச்சுகளெல்லாம் முதலில் போட்டு வைத்திருப்பார்கள். அவ்வப்போது அவர்கள் போய் பூஜை முடித்து எடுத்துக்கொள்வார்கள். முடிந்தவர்கள் அவரவர் கையினாலே இந்த முடிச்சு போடப்படுகின்ற பொழுது அதற்கு அதிகப்படியான சக்தி உண்டு. இப்போ 27 தினங்களும் தொடர்ச்சியாக ஆலயங்களுக்கு சென்று இந்த அனுஷ்டானத்தில் ஈடுபடுவதற்கு இயற்கையின் உபாதைகள் இடம் கொடுக்காது ஒரு சிலருக்கு. அவ்வாறு இருக்கின்ற இதனாலே செல்லக்கூடிய நாட்களிலே ஒரு நாளைக்கு 2 முடிச்சோ 3 முடிச்சு வீதமாவது போட்டு வருகின்ற பொழுதிலும் அந்த முடிச்சுகளை ஒன்றாக கூட்டி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு முடிந்தால் அதை செய்து கொள்ளலாம். இல்லை, ஆலயங்களிலே 21 முடிச்சுகளும் போட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நூலிலே காப்பிலே குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் என்கின்றதாகிய அனுஷ்டானம் பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. இலங்கை திருநாட்டிலே முன்னைய காலம் தொட்டு ஆதிகாலம் முதல் கொண்டு இந்த கேதார கௌரீஸ்வர விரதம்
சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்கள் சிலவற்றிலே முக்கியமானதாக கிழக்கு மாகாணம் திருகோணமலை பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலே இது ரொம்ப விசேஷமாக இந்த காப்பெடுப்பது ரொம்ப சிறப்பாக பன்னெடுங்காலமாக நடைபெற்று வருகின்ற சிறப்பு. நாமும் இந்த பூஜை வழிபாடில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.